எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம விஜயோட வைஃப் சங்கீதா மேடம் வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் எல்லாரும் விமர்சனம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் அடிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஆயுதத்தை தேடிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆயுதத்தை தான் தேடிட்டு இருந்தாங்க. அது கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே எல்லாரும் அதை வச்சு குத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜயை சாச்சிடலாம், மக்கள் மனசுல இருந்து எப்படியாவது விஜயை பிரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு காரணமா வச்சு, இதை ஒரு ஆயுதமா வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி தாக்கப்பட்ட ஒரு ஆட்கள்ல ஒருத்தன் சாட்டை துறமருன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்துட்டு எப்போதுமே விஜயோட குண்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போது பண்ணாம இருப்பானா, அதான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சாட்டை சேனல்ல, அவனோட சாட்டை சேனல்ல ஒரு வீடியோவை போட்டிருக்கான். ஸ்டார்டிங்ல என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, இது ஒரு குடும்ப பிரச்சனை, இதை நான் வந்துட்டு அரசியலா பேச விரும்பல, இது ஒரு விஜய் அழிப்பதற்கு இது ஒரு ஆயுதமா நான் பயன்படுத்த விரும்பல, இது ஒரு அரசியல் ஆயுதமா நான் பயன்படுத்த விரும்பல, இது ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோல ஸ்டார்டிங்ல பேசியிருக்கான். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கு அந்த வீடியோல. இது ஒரு அரசியல் ஆயுதமா வச்சுதான் விஜய் அடிக்கிறதுக்கு தான் ஃபுல்லாவே அவன் பேச்சு ஃபுல்லாவே ஆரம்பத்துல அவன் சொல்லிட்டு ஆரம்பிச்சது வேற. போக எல்லாமே வந்துட்டு விஜயை தாக்கியதான், விஜயை வந்துட்டு ரொம்ப இதான் பேசியிருக்கான். இப்படி ஒரு தலைவன் கையிலேயே நாட்டை கொடுக்குறது, இப்படி ஒருத்தன் பின்னாடியா இந்த மக்கள் கூட்டம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கான். அதாவது நான் கேட்கிறேன், அதாவது உன் சேனல் வந்துட்டு சாட்டை அநீதிகளுக்கு எதிராக சுழட்டுவோம், அதாவது சாட்டை அநீதிகளுக்கு எதிராக சுழட்டுவோம் அப்படின்னு தான் வந்துட்டு நீ அந்த சேனலே வச்சு நடத்திட்டு இருக்க. எந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜயோட குண்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டு வச்சிருக்கே தவிர வேற எந்த அநீதிக்கு குரல் கொடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அநீதிக்கு குரல் கொடுக்கணும்னா இதுவரைக்கும் மக்கள் ஆண்டு ஏமாத்திட்டு இருக்கிற இந்த தமிழகத்தை சுரண்டி சோர்த்து இருக்கிற கேடுகட்ட ஆட்சியாளர்களை தான் எதிர்த்து நீ குரல் கொடுத்துருக்கணும். இன்னைக்குதான் வந்தாரு விஜயவே நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதான் தெரியல. சரி, உன் பாணிலேயே வச்சுப்போம். விஜய் தான் முதலமைச்சரா 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில விஜய் தான் முதலமைச்சரா மக்கள் எல்லாம் ஏமாத்தி தின்னுட்டு இருக்காரு. விஜய் தான் வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி ஆண்டகட்சி எல்லாத்துக்குமே விஜய் தான் காரணம் வச்சுக்கோ. அப்படியே வச்சுப்போம். உன் அறிவுக்கு அரசியல் அறிவுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுப்போம் வச்சுக்கோ. ஏன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது நீ நினைக்கிற மாதிரி அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற உன் சேனலாவே இருக்கட்டும், அரசியல் பேசுற உன் சேனலாவே இருக்கட்டும், நீ இந்த குடும்ப பிரச்சனையை அரசியலாக்க விரும்பல, அரசியல் ஆயுதமா இதை பயன்படுத்த விரும்பல அப்படின்ற நீ அரசியல் பேசுற இந்த சேனல்ல அநீதிக்கு, அரசியல் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து அநீதிக்கு குரல் கொடுக்கிற இந்த சேனல்ல குடும்ப பிரச்சனை எதுக்கு நீ கொண்டு வந்த? குடும்ப பிரச்சனை அரசியலாக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு குடும்ப பிரச்சனை இதை வந்து பேசுன? நீ நான் கேட்கிற கேள்வி உனக்கு போய்தா? இதை நீ கொண்டு வந்திருக்க கூடாது. அதை கொண்டு வந்து அதை அரசியலா ஆக்கி அதை அரசியலா பேசி நீ பேசியிருக்க. இந்த இப்படி ஒருத்தன் கையிலேயே நாட்டை கொடுக்கறது, குடும்பத்தையே தன்னோட மனைவியவே பாத்துக்க முடியல, மனைவிக்கே துரோகம் செஞ்சவர், இந்த குடும்பத்தையே பாதுகாக்க தவறியவர் எப்படி தமிழ்நாட்டை பாதுகாக்க போறாரு அப்படின்றதான் அப்படி கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்க. நீ நான் கேட்கிறேன், முன்னூறு நம்ம 40 வருஷம் பின்னாடி போவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராசாத்தி அம்மாள் வந்துட்டு ஒரு பெண் குழந்தையை கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி மேல. அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் வந்து கலைஞர் கருணாநிதியின் மனைவி, இந்த குழந்தை அவருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு கலைஞர் கருணாநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது, இவங்க இப்படி ஒரு பெண் எனக்கு யாரும் தெரியாது, இந்த குழந்தை எனக்கு பிறந்தது கிடையாது, இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் போய் கொடுக்குறாரு. பத்திரிகைலாம் வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான், அப்படிப்பட்ட ஒரு ராசாத்தி அம்மாள் தான் இன்னைக்கு 3வது மனைவியாக இருக்கிற ராசாத்தி அம்மாள். அந்த குழந்தை தான் வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் தங்க தாரகை எம்பி கனிமொழி, இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தங்கை கனிமொழி, இந்நாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அத்தை. சரிங்களா? அங்க அப்போ வந்துட்டு அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு அப்படி ஒரு பதில் அளித்த அந்த கருணாநிதி என்னைக்கு இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, இவங்க என்னைக்கு தன் மகளானாங்க, அவங்க என்னைக்கு தன் மனைவி ஆனாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கையில தான் 20-25 ஆண்டு காலம் அவங்களோட அரசியல் வாழ்க்கை, 70 வருஷ ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆண்டுகால ஆட்சியில வந்து நம்ம வாழ்ந்திருக்கோம். திரு சாட்டை துறைமுருகன் கேட்கிறேன், இப்படி ஒரு ஆட்சியாளருக்கு கீழே நீ வாழ்ந்த நீ குரல் கொடுத்துக்கணும்ல. உன்னோட அநீதிக்கு எதிரான ஒரு குரல் கொடுக்கிற உன் சேனல்ல நீ குரல் கொடுத்துக்கணும். இப்படி ஒரு குடும்பத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, எப்படி இந்த குடும்பத்துக்கு நமக்கு ஆட்சியை கொடுத்தோம், எப்படி நான் கொடுத்தீங்க மக்களே அப்படி சொல்லி, முட்டாள் மக்களே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும்ல. நீ அவரை விடு, அதுக்கப்புறம் கீழே வருவோம். நம்ம ஸ்டாலினை பத்தி எல்லாருமே தெரியும். அப்போ வந்துட்டு இது பாத்திமா பிபின்னு ஒரு செய்தி வாசிப்பாளர், அப்ப இளம் பெண்ணா இருந்த பாத்திமா பிபி என்ற ஒரு செய்தி வாசிப்பாளரை எல்லாரும் அறிஞ்ச ஒரு ஒண்ணு, அது ஸ்டாலின் அவர்கள் வந்து தூக்கிட்டு ஒரு கட்டமைக்கு போய் குடும்பம் நடத்திருந்தாரு. அது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் வந்து நடிகர்கள் பின்னாடி போனவர்ன்றது எல்லாருக்கும் நயன்தாரா பின்னாடி போனவர், அவருக்காக விஷம் குடிச்சவர், அப்படி நிறைய பெண்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் அவர் மாதிரி நிறைய இருக்கு. இப்படி ஒரு குடும்பமே, அதாவது இன்னொன்னு பார்க்க போனோம்னா, நம்ம கனிமொழி அவர்கள் வந்து 1989 ஆண்டு திருமணம் செஞ்சவங்க. அவங்க திருமணம் செஞ்சு அடுத்து கொஞ்சம் காலகட்டத்தில் அது டிவோர்ஸ் ஆகி 97ஆம் ஆண்டு இன்னொரு திருமணம் செஞ்சு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில ராஜா அப்படி சொல்லி குடும்பம் நடத்திருந்தாங்க. அது நிறைய அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. குடும்பமே இப்படி ஒரு குற்றச்சாட்டு கீழே இருக்கிற இந்த குடும்பத்துக்கு கீழே தான் இந்த தமிழக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியை எதிர்த்து உன்னோட அநீதிக்கு எதிரான குரல் கொடுக்குற சாட்டை சேனல்ல நீ குரல் கொடுக்க மாட்டேன். விஜய் எங்க இருக்காரு, விஜயோட குண்டியை கழுவத்துக்கு தான் உனக்கு நேரம் சரியா இருக்கு. நீ வந்துட்டு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குற. அதாவது
நீ இந்த சேனல் எதுக்கு நடத்துற அப்படின்னா அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கல. நீ ஒரு விளாக் போட்டுருப்ப, நீ உன்னோட அலுவலகத்தை ஒரு விளாக் போட்டுருப்ப. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கேமராமேன் 4 எடிட்டர் இவங்க அந்த வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருப்ப, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்ப. அதுல வந்து ஒரு எடிட்டர் சொல்லுவாரு, எடிட்டர் வந்து சொல்லிருக்க இந்த எடிட்டர் தம்பி தான் வந்துட்டு ஆனா ரீல்ஸ் போடுங்க, ரீல்ஸ் போட்டா நமக்கு நிறைய வியூஸ் போகும், அது நிறைய இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ரீல்ஸ் தான் போட ஆரம்பிச்சோம். தம்பி சொன்ன மாதிரி நல்ல சூப்பர் ரீல்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, ரீல்ஸ் நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லியிருப்ப. அந்த வியாபாரி சொல்லியிருப்ப. இப்படி ஒரு தொழில் நடத்துறதுக்கு தான் இந்த சேனல் நடத்திட்டு இருக்க. நீ அநீதியை பேசுறதுக்கு, நீ அக்கிரமத்தை பேசுறதுக்கு, நீ மக்களோட நலனுக்கான ஒரு ஆட்சியை பேசுறதுக்கு நீ அந்த சேனல் நடத்தல. நீ வந்து ஒரு வியூஸ் போகணும், எச்சத்தனமான ஒரு சிடத்தனமான வருமானத்துக்காக நீ அந்த சேனல் நடத்திட்டு இருக்க. அதுக்கு நீ பேர் வச்சிருக்க சாட்டை அநீதிகளுக்கு எதிராக சுழற்றப்படும் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்க. புரியுதா? இவ்வளவு பச்சையான ஒரு தொழில் நடத்துற நீ அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனை கொண்டு வந்து இதுல பேசி வச்சிருக்க. இதெல்லாம் ஒரு குழப்பம் நீ பேசிட்டு இருக்க. நீ இதை விட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணனுக்கு ஒரு அண்ணி வந்துருவா, மூத்தண்ணி எப்ப தேர்தல் வந்தாலும் மூத்தண்ணி இப்ப இருக்கிற 2வது அண்ணி இல்லையா, அவரோட பழைய அண்ணி இருக்கா பாரு, அவ வந்துருவா. அவ வந்துட்டு வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தை எல்லாம் வாயில வச்சுக்கலாம் தெரியாது, பச்சை பச்சையா பேசுவா. அவளுக்கு என்ன பதில் கொடுக்கறது, அவளுக்காக அண்ணனுக்கு எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு நீ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் வேலையை பாரு. ஏன்னா சரியா, அது ஏன்னா உனக்கு அடுத்து வந்துட்டு இந்த முட்டு கொடுக்கறதுக்கான வேலை தான் உனக்கு அதிகமா இருக்கும். அதை நீ பாரு, ஏன்னா அண்ணி வந்துட்டே இருப்பா. இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீ இதெல்லாம் கேட்க மாட்டே, இதெல்லாம் நீ இது பண்ண மாட்டே. நீ இப்போ வந்துட்டு குடும்ப பிரச்சனை கொண்டு வந்து நீ பேசுற, நீ ஒரு பெரிய அடுத்த முன்னாடி கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நாய் நீ, சுபா முத்துக்குமாரோட பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நாய் நீ வந்துட்டு குடும்ப பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்க. குடும்ப பிரச்சனை பத்தி பேச மாட்டேன், அரசியல் பேசிட்டு இருக்கிறே. அநீதிக்கு எதிராக குரல் கொடுறா நீ அநீதிக்கு எதிராக குரல் கொடு. நான் அதை நான் பாக்குறேன். நீ யாருக்கு எதிராக குரல் கொடுக்குறான்னு, யாருக்கு சாதகமா குரல் கொடுக்குறான்னு அண்ணனோட பேச்சை கேட்டு ஏமாந்து சுத்திட்டு இருக்காங்க பாரு. அவனுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா தெரியும். நீ வந்துட்டு நீ இப்ப பேசுற அது உன் கட்சிக்கு சாதகமா நீ அரசியல் பேசினா கூட உன் கட்சி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். உனக்கும் அண்ணனுக்கும் கட்சியை வளர்க்கறத பத்தி பிரச்சனை கிடையாது. புரியுதா? உன் கட்சியை வளர்க்கறத பத்தி பிரச்சனை கிடையாது. உன் கட்சியை வந்துட்டு மேல கொண்டு போயிட்டு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது உன்னோட குறிக்கோள் கிடையாது. புரியுதா? அந்த கட்சியை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், நம்ம எப்படி செட்டில் ஆகலாங்கிறதா உனோட குறிக்கோள். புரியுதா? நீ வந்துட்டு நீ சேனல் நடத்து, நீ மக்களுக்கான அரசியல் பேசு, ஊழலுக்கான அரசியல் பேசு, நல்ல எதிர்காலத்துக்கான அரசியல் பேசு, மக்களை வந்து செலவை செஞ்சு நல்வழிப்படுத்துவதற்கான அரசியல் பேசு. நீ வந்துட்டு தேவையில்லாம ஒரு சில்லற வருமானத்துக்காக இந்த வியூஸ் போகணும், இது யூடியூப்ல வியூஸ் போகணும், ஷார்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து மக்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் இளைஞர்கள் இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்துட்டு வியூஸ் போகணும், இந்த மாதிரி பண்ணுவோம், நம்ம வந்து அரைமுறையா ஆடுனா வியூஸ் போகும், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணா வியூஸ் போகும், அந்த மாதிரி பண்ணா வியூஸ் போகும், பெண்கள் பண்ணுவாங்க, ஆண்கள் பண்ணுவாங்க, டிஃபரெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்துட்டு வியூஸ் போகணும்னு சொல்லி பண்ணுவாங்க. நீ வந்து ஒரு அரசியல் விமர்சகர் வந்துட்டு அரசியல்ல எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து அறிஞ்சு ஆராய்ஞ்சு வரலாறுகளை புரட்டி எடுத்து போட்டு இங்க யார் கெடுதல் செய்தவர்கள், யார் நல்லது செய்தவர்கள், கெடுதல் செய்தவர்களை எப்படி எல்லாம் மக்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், நல்லது செய்பவர்களை எப்படி மக்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அரசியல் விமர்சகரா இருக்கும் பட்சத்துல நீ அதை மட்டும் பேசு. புரியுதா? நீ பேசுறது வயிற்று பொழப்புக்காக பேசுற, நீ வயிற்று பொழப்புக்காக பேசுற. யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தா தெரியுமே, நீ யார வேணாலும் யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்க்க சொல்லு, எல்லாத்துலயுமே விஜய் பத்தி தான் பேசிருப்ப. அதாவது விஜய் வந்து ஒரு ஆம்பளை, அவர் குண்டி அவர் கழிவுப்பாரு. நீ முதல்ல உன் பொண்டாட்டி குடிச்சிட்டு இருக்க, உன் பொண்டாட்டிக்கு எவனாவது சோப்பு விட்டு போறான், நீ உன் பொண்டாட்டி பாரு, இங்க இவர் குடிச்சிட்டு இருக்கே பாத்துட்டு இருக்க, இவர் குண்டியவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. என்ன 2020 அப்புறம் 27 அப்புறம் உன் பொண்டாட்டி உங்களுக்கு பாரு முதல்ல, நீ அதை முதல்ல போய் செக் பண்ணு. நீ அதுக்கப்புறம் அடுத்த குண்டியை பத்தி யோசிக்கலாம். என்ன சரியா?